गंगातरंगरमणीय जटाकलापं गौरी निरंतर विभूषित वामभागं नारायण प्रिय मनंग मदापहारं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् वाचामगोचरमनेक गुणस्वरूपं वागीश विष्णुसुरसेवित पादपीठं वामेन विग्रहवरेण्य कळत्रवन्तं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् भूताधिपं भुजगभूषणभूषिताङ्गं व्याघ्राजिनाम्बरधरं जटिलं त्रिनेत्रं पाशाङ्कुशाभयवरप्रदशूलपाणिं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् सीतां सुशोभितकिरीटविराजमानौ फालेक्षणानलविशोषितपञ्चबाणं नागाधिपारचितभासुरकर्णपूरं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् पञ्चाननं दुरितमत्तमतङ्गजानां नागान्तकं दनुजपुङ्गवपन्नगानां दावानलं मरणशोकजराटवीनां वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् तेजोमयं सगुणनिर्गुणमद्वितीयम् आनन्दकन्दमपि राजितमप्रमेयम् नागात्मकं सकलनिष्कळमात्मरूपं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम्. இப்போ இதை பார்த்த உடனே மனசில் என்ன தோணுன்னா, விசாலாட்சி அம்மனுடைய அபிஷேகத்தை பார்க்கணுங்கிற ஏங்கும் கண்களுக்கு இது விருந்தாகும். அருள்மிகு ஸ்ரீ கைலாசன் ஈஸ்வரமுடைய மகாதேவர் திருக்கோவில். இக்கோவிலின் அருகில்தான் கூவ புராணம் என்ற ஒரு புராணத்தை கொண்ட கூவம் நதியும், கோர்த்தலை என்னும் குசஸ்தலை ஆறும் மோட்ச நதியிலிருந்து உற்பத்தியாகிறது. இன்றிலிருந்து 1000 ஆண்டுகள் முன்பாக இந்த திவ்யமான தலம் ஒரு தீவாக அமைந்து மோட்ச தீபம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. பல தேசங்களையும் வென்று கலிங்கத்தையும் வென்ற பராக்கிரமியான கலிங்கத்து பரணியின் 1000 யானைகளை கொன்ற பாட்டுடை தலைவனும், கடல் கடந்து தன் வெற்றியை பறைசாற்றிய ராஜராஜ சோழனின் கொள்ளுப்பேரனாகிய முதலாம் குலோத்துங்க சோழன் மன அமைதிக்காக பல சிவ தலங்களையும் தன் பட்டத்தரசியான ஏழுலகமுடையாளுடன் தரிசித்து வந்தார். அச்சமயம் குலோத்துங்க வாணிப நகரமாக பிரசித்தி பெற்று விளங்கிய தக்கோலத்திற்கு அருகில் மோட்ச நதியில் ஒரு தீவு இருப்பதாகவும், அங்கு தவ யோகிகளும் முனிவர்களும் சித்தர்களும் வணங்கிய சிவலிங்கம் இருப்பதாகவும் கேள்வியுற்று தரிசிக்க இவ்விடம் வரலானான். இத்தலத்தை அடைந்த போது மெய் சிலிர்த்து தன்னிலை மறந்து பௌர்ணமி நிலவொளியில் ஜொலித்த மகாதேவரை கண்டு மனபாரம் நீங்கி ஆனந்தமடைந்தான். அப்போது
மனம் குளிர்ந்த அமைதி அடைந்திருந்த வேந்தனிடம் அவன் மனைவியான ஏழுலகமுடையாள், அரசே, மன அமைதிக்கு மருந்தாக திகழும் இந்த மோட்சத்தீவினில் மகாதேவருக்கு ஒரு கற்றளி எழுப்பி அருள வேண்டும். நம்மை போல் நம் மக்களும் மன அமைதியுடன் வாழ வழிவகுக்கும் என்று வேண்ட அரசியின் வேண்டுகோளை ஏற்று கற்றளி பணி செய்ய ஆணை பிறப்பித்து தென்னக வரலாற்றில் பிரசித்தி பெற்ற தக்கோலம் போரில் யானை மேல் துஞ்சிதேவன் என்று புகழ் பெற்று வீர மரணமடைந்து தனது கொள்ளுப்பாட்டனாராகிய ராஜாதித்தனின் நினைவாய் தூங்கானை பாட கருவறையுடன் கற்றளி அமைத்து நிபந்தங்களும் பல செய்தான். लिंग स्वरूप सबेश बुध प्रिय मंगलमूर्ति महेश शिव लूताधीश्वर रूप प्रिय शिव वेदांत प्रिय वेद्य शिव सर्वेश जग प्रिय भोगादि प्रिय पूर्ण शिव ऐश्वर्यार्चित चिन्मय चिद्गण सच्चिदानंद महेश शिव ओंकाराधिप उरग विभूषण ह्रींकार प्रिय ईश शिव हौरसलालित हन्तकनाशन गौरी समेत गिरीश शिव. இப்பேற்பட்ட அருமையான மகாதேவர் ஆலயத்தில் புண்ணிய தீர்த்தங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த புண்ணிய தீர்த்தங்கள்லாம் போவாங்க. அதாவது காவிரி, கங்கை இதெல்லாம் போகும்பொழுது தீர்த்தங்களை வணங்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு முன்னாடி முனிவர்கள் இவங்கெல்லாம் வணங்கின இடம். அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வணங்கக்கூடாதோ அதெல்லாம் வணங்குவாங்க, வணங்க வேண்டியதை வணங்காமல் போட்டுருவாங்க. கோபுர தரிசனம், கோபுரத்தை பார்த்தோன்னே கண்டிப்பாக வணங்கலாம், எந்த கோபுரமாக இருந்தாலும் சரி. இந்த கோபுரத்தை வணங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோயிலுக்கு போகும்போது கோபுரத்தை வணங்கணும். பைக்கில் போகும்போது சும்மா அப்படியே போகும்பொழுது இப்படின்னு சில பேர் செஞ்சுட்டு போவாங்க. அது தேவையில்லை, சாமிக்கு தெரியும் நீ மனசார நினைச்சாலே. இந்த மாதிரி செய்கிறதுனால பிரேத சாபம் உள்ளே வந்துடும். அதனால் அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்வது மிகப்பெரிய தவறு. ஒரு கோயிலுக்கு போய் செப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு கோபுரத்தை பார்த்து அப்படி கும்பிடலாம், அது நியாயம். யாகசாலைகள் கும்பிட்றதுனால புண்ணியம். தீர்த்தங்கள், யாகசாலைகள், புண்ணிய சேத்திரங்கள், கோபுரங்கள் இவைகளை வணங்குவதால் மாபெரும் புண்ணியம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு ஆசை நிறைய இருக்கும் மனசில், ஒரு காரியம் நடக்கவே இல்லை. அங்க பிரதட்சணம்னு ஒன்று இருக்குங்க. அங்கம் பிரதட்சணம் அப்படின்னு. அங்கம்னா என்னங்க? உடம்புல இருக்கிற ஒவ்வொருத்துக்கும் பேர் அங்கம். தலை ஒரு அங்கம், புஜம் ஒரு அங்கம், நெஞ்சு ஒரு அங்கம், தொடை ஒரு அங்கம். இந்த மாதிரிலாம் அங்கங்கள். அங்கங்கள் பிரதட்சணமாகிறது, அதுக்கு பேர் தான் அங்க பிரதட்சணம்னு பேர். ஞானிகள், முனிவர்கள், அடியார்கள் நடந்த பாதையில் நம்ம உடம்பையே இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து அப்படி உடம்பு பூரா உருள்றதுக்கு பேர் அங்க பிரதட்சணம்னு பேர். இந்த அங்க பிரதட்சணம் செய்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பில் ஏற்படக்கூடிய அருமையான தெய்வீக உணர்வு செஞ்சு பார்த்தா தான் தெரியும். அங்க பிரதட்சணம் செஞ்சு அப்படி தெய்வத்துக்கு முன்னாடி போய் நின்னா அருள் சுரக்கக்கூடிய அந்த மகா பெரிய விஷயம்